ஆனா சத்தியமா சொல்றேன் ப்ரோ, இந்த ஒரு சம்பவத்தை மட்டும் ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி நீங்க பண்ணிருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட சம்பவத்தை நம்ம மாத்தி அமைச்சிருக்கலாம் ப்ரோ. இப்ப எவ்வளவு விஷயங்கள் மாறி இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு மாறி இருக்காது. நல்லபடியா போயிருந்திருக்கும். நம்ம நினைச்ச மாதிரியே எல்லாரும் டைட்டில் வின் பண்ணிருப்பாங்க. நம்ம நினைச்ச மாதிரி அந்த டாப் 3 அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இருந்திருக்கும். ஆனா இந்த ஒரு நபரால இந்த வீட்டுக்குள்ள எவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கு தெரியுமா? இந்த நபரை மட்டும் நீங்க 4 வாரத்துக்கு முன்னாடியே தூக்கி இருந்தீங்கன்னா வீட்டுக்குள்ள தேவையில்லாம 2 ரெட் கார்டு எடுத்துக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள தேவையில்லாம அன்வான்டா அந்த டிராமா எல்லாம் வந்திருக்காது. டிராமா இல்லாம நிம்மதியா இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது கண்டிப்பா கானா வினோதர்களுக்கான கையில தான் இருந்திருக்கும். அந்த மனுஷன் கண்டிப்பா பணப்பட்டி எடுத்திருக்க மாட்டார். ஆனா இந்த ஒரு விக்கெட்டை தூக்காம, இந்த விக்கெட் எங்களுக்கு முக்கியமான விக்கெட்டுப்பா, இந்த விக்கெட் தான் எங்களோட பிக் விக்கெட், இந்த விக்கெட்டை நாங்க கடைசி வரைக்கும் கொண்டு வரோம்னு சொல்லிட்டு இந்த ஒரு டிராமா குயினை செமந்தி 100 நாள் வரைத்தி கொண்டு வந்து இந்த வீட்டுக்கு எவ்வளவு பேர் பலி கொடுத்துட்டீங்க தெரியுமா? எவ்வளவு பேர் பலி கொடுத்துட்டீங்க தெரியுமா? நல்ல யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு விக்கெட்டால வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட பேருக்கான விக்கெட் காலி ஆயிருச்சுங்க. ஏகப்பட்ட பேர் வெளியே போயிட்டாங்க. ஆனா அந்த நபருக்கே அது தெரியாது. அந்த நபரு அதுவே தெரியாம ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான ஃபேன்ஸ்க்கும் கண்டிப்பா தெரியாது என்னென்ன விஷயம் அப்படிங்கறத மொத்தமா சொல்றேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கான எபிசோட நீங்க எல்லாம் ரொம்ப ஜாலியா பாப்பீங்க ப்ரோ. சத்தியமா சொல்றேன், இன்னைக்கான எபிசோட உங்களுக்கு ஒரு ட்ரீட்டா இருக்கும். முக்கியமா காமுக்கான ஃபேன்ஸ், பாருக்கான ஃபேன்ஸ் உங்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டா இருக்க போது சொல்ல முடியாது கைஸ். நீங்க வெடி போட்டு கொண்டாடுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு எபிசோட் தான். நானே கேக் வெட்டலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா நானும் இந்த விஷயத்துல கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கேன். நானும் கேக் வெட்டலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு கேக் வெட்டலாமா வேணாமான்னு சொல்றீங்களே, மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோன்னு ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணும். சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரைக்கும் நம்ம சாண்ட்ரா அவர்களை இந்த வீட்டோட்டு வெளியே தூக்கி போட போறாங்க. என்ன ப்ரோ சொல்ற, சாண்ட்ரா எவிக்ஷனான்னு கேட்டீங்கன்னா எஸ், இன்னைக்கான எபிசோட்ல சாண்ட்ரா அவர்களை எவிக் பண்றாங்க. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடியே பண்ணியிருந்தா இந்த வீட்டுக்குள்ள எவ்வளவு விஷயத்தை மாத்திருக்கலாம் தெரியுமா? எவ்வளவு விஷயங்கள் மாறாம இருந்திருக்கும் தெரியுமா? மாத்திருக்க முடியாது. எவ்வளவு விஷயங்கள் மாறாம இருந்திருக்கும் தெரியுமா? இந்த ஒரு விக்கெட்டால ஏகப்பட்ட விஷயங்கள் வீட்டுக்குள்ள மாறி இருக்கு. சொல்ல போனா பிரச்சனை வெளியே போனதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட பேர் ஃபேக் அலிகேஷனை சமந்துட்டு சுத்துனாங்க. எப்படி ஃபேக் அலிகேஷனை சமந்துட்டு சுத்துனாங்க. இவங்க இஷ்டத்துக்கு வீட்டுக்குள்ள இருக்க பல பேர் மேல ஃபேக் அலிகேஷனை தூக்கி வச்சாங்க. அடுத்ததா இவங்க யாரெல்லாம் பக்கத்துல உட்கார வச்சு பேசிட்டே இருக்காங்களோ அந்த நபர்கள்லாம் லைனா எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டே இருந்தாங்க. முக்கியமா நம்ம அமித்தை பொறுத்தவரைக்கும் மனுஷன் அவார்டு தனியா சுத்திட்டு இருந்தாப்ல. கானா வினோத் கூட சேர்ந்து பாட்டு பாடிட்டு ஒரு மாதிரி சுத்திட்டு இருந்தாப்ல. அந்த மனுஷன் அப்படியே சுத்தி இருந்தா கூட அந்த மனுஷன் தப்பிச்சிருப்பாப்ல. ஆனா எப்ப போயிட்டு நான் கொடை பிடிக்க போறேன், நான் வந்து சாண்ட்ராக்கு உதவியா இருக்க போறேன்னு சொல்லிட்டு அங்க போய் உட்கார்ந்தாரோ அப்பவே நம்ம மனுஷன் காலி. எப்படி அப்பவே அந்த மனுஷன் காலி. அந்த மனுஷனுக்கு யாருமே ஓட்டுகள் போடாம அந்த மனுஷனை அடுத்த வாரமே வெளியே தூக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம சாண்ட்ரா பொறுத்தவரைக்கும் கடைசி வாரங்கள்ல காமு பாரு இந்த 2 பேர்ட்ட தான் க்ளோஸா இருந்தாங்க. ஆனா கடைசியில சம்பவத்தை பாருங்க. அந்த 2 பேர்கிட்ட சண்டையை போட்டு அந்த 2 பேர்கிட்ட ஏகப்பட்ட வார்த்தைகளை கடத்தி அப்புறம் அந்த 2 பேரும் சேர்ந்து மிதிச்சு அந்த கார் விட்டு வெளியே தள்ள அது ஒரு பெரிய சம்பவமா வெடிக்க. அந்த சம்பவத்தினால இந்த 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டதுனால அந்த 2 பேருக்கான கரியர் காலியா இருக்கு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா இந்த அம்மாவாச்சும் நல்ல பேர் எடுக்கும்னு பார்த்தா இந்த அம்மாவும் நல்ல பேர் எடுக்கல. ஏன்னா இந்த அம்மாவை பொறுத்தவரைக்கும் டிராமா போட்டிருக்கல. இந்த அம்மா வந்து அப்படியே பயப்படுற மாதிரி ஒரு டிராமா எல்லாம் போட்டு மக்கள் கிட்ட பயங்கரமா மாட்டி மக்கள் போட்டு கும்முன்னு கும்பிட்டாங்க. சோ கடைசியில இந்த அம்மா தான் பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்காங்க. அப்படி இந்த அம்மா தான் பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்காங்க. மக்கள் பேரே வச்சுட்டாங்களா, ஸ்கேம்ட்ரான்னு சொல்லிட்டு மக்கள் பேரே வச்சுட்டாங்க. கடைசி கட்டமா கானா வினோத் கொஞ்சம் உதவியா இருந்தாப்ல. இப்படி கடைசி கட்டமா கானா வினோத் கொஞ்சம் உதவியா இருந்தாப்ல. பார்த்தா கானா வினோத் என்ன பீடை கண்டுபிடிச்சுன்னு தெரியல. அந்த மனுஷன் பணப்படி எடுத்து வெளியே போயிட்டாப்ல. எப்படி அந்த மனுஷன் பணப்படி எடுத்துட்டு வெளியே போயிட்டாப்ல. ஒருவேளை காம மாமா மட்டும் உள்ள இருந்திருந்தா கண்டிப்பா பணப்பட்டி எடுக்க விட்டுருக்க மாட்டாப்ல. காம மாமாவோ இல்ல நம்ம அமித்தோ யாரா ஒருத்தர் இந்த வீட்டுக்குள்ள இருந்திருந்தா கண்டிப்பா நம்ம கானா வினோத்தை பணப்பட்டி எடுக்க விட்டுருக்க மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எடுக்க விட்டுருப்பாங்களா? வாய்ப்பே கிடையாது. ஏன்னா காமு மாமா பொறுத்தவரைக்கும் கடைசி நாட்கள் வரத்துக்கு கானா வினோத்துக்கு சப்போர்ட்டிவா பயங்கரமா பேசினாப்ல. நீ தான் வின்னர் மச்சான், நீ எதையும் யோசிக்காத மச்சான், நம்ம கரெக்டா போயிட்டு இருக்க மச்சான், நீ எதையும் யோசிக்காத, நீ கரெக்டா தான் போயிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவ்வளவுக்குலாம் அந்த மனுஷனுக்கான சொல்ற தட்டி கூட்டு வந்தாப்ல. ஓகேவா? அப்படி இருக்கும்போது இந்த சாண்ட்ரா அப்படிங்கிற ஒரு நபர்னால வீட்டுக்குள்ள பல விக்கெட் அவுட் ப்ரோ. இந்த பல விக்கெட் அவுட் ஆனதுனால வீட்டுக்குள்ள இருந்த இந்த டாப் 5 பொசிஷன் அப்படிங்கறதே மொத்தமா மாறி போச்சு. நான் யாரெல்லாம் டாப் 5 வரமாட்டாங்கன்னு நினைச்சனோ அந்த ஆட்கள் இப்ப டாப் 5 உட்கார்ந்துருக்காங்க. ஏன்னா நான் முன்னாடி நினைச்சது என்ன தெரியுமா? திவ்யா, கானா வினோத், விஜே பாரு, காமு மாமா, அடுத்த கட்டமா சபரி இல்லாட்டினா விக்கல் சிகரம், இவங்க தான் யாராச்சும் இந்த டாப் 5 இருப்பாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா இப்ப பார்த்தா திவ்யா ஓகே, விக்கல் சிகரம், சபரி, அரோரா, சாண்ட்ரா இவங்க எல்லாம் உள்ள உட்கார்ந்துருக்காங்க ப்ரோ. இது என்னத்த சொல்ல? இந்த ஒரு விக்கெட் பண்ணதுனால எவ்வளவு சம்பவம் நடந்திருக்கு பாருங்க. ஆனா இந்த நபரை பொறுத்தவரைக்கும் இவ்வளவு சம்பவத்தை பண்ணி நல்ல பேர் எடுத்தாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்ல. மக்கள் கிட்ட கெட்ட பேர் தான் இருக்கு. சோ இந்த நபர் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்க, என்னத்தை சம்பாதிச்சாங்க, என்ன கேம் ஆடினாங்க, எதுவுமே தெரியல ப்ரோ.
எதுவுமே தெரியல. இப்போ ஒரு நபர்னா வீட்டுக்குள்ள வந்து நல்லபடியா கேம் ஆடி அது மூலமா மக்கள் கிட்ட நல்ல பேர் எடுக்கணும். அது மூலமா மக்கள் கிட்ட நல்ல பேர் எடுத்து இந்த கேம் ஆடி இருக்காங்கப்பான்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே வரணும், ஓகேவா? ஆனா இந்த நபரை பொறுத்தவரைக்கும் என்ன சாணி உருண்டை உருட்டினாங்கன்னே தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு சாணி உருண்டை, அதுதான் இந்த டிராமா. இந்த டிராமா அப்படிங்கிற சாணி உருண்டை உருட்டினால பல வாரங்கள் வீட்டுக்குள்ள உள்ள பல பேருக்கு நிம்மதியும் போச்சு, 2 பேருக்கான கரியர் போச்சு, ஒருத்தருக்கான 50 லட்ச ரூபாய் பணமும் போச்சு, மொத்தம் போச்சு guys, மொத்தம் போச்சு. என்னை பொறுத்தவரைக்கும் இந்த சீசனோட உண்மையான பீட சாண்ட்ரா தான் நான் நினைக்கிறேன் கைஸ். எனக்கு அப்படிதான் தோணுது ப்ரோ, எனக்கு அப்படிதான் தோணுது. இதை பத்தி உங்களுக்கான கருத்தை சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ இன்னைக்கான எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டா இருக்கும். எனக்கும் அப்படிதான் ப்ரோ. நல்லா ஒரு 4 வாரமா எதிர்பார்த்தேன். ஒரு 4 வாரமா இப்ப வெயிட் பண்ணுவாங்க, தூக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு தவிச்சு பார்த்தேன். ஆனா எல்லா வாரமும் காப்பாத்திட்டாங்க. சொல்ல போனா சாண்ட்ராக்கான எந்த ஒரு விஷயத்தையும் அட்ரஸ் பண்ணல ப்ரோ. அதான் பெரிய வருத்தம். இப்போ ஓகே, சாண்ட்ரா எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணல, அப்படியே நீங்க விட்டுட்டீங்க, அப்படியே அவங்க பூந்து கடைசி வரத்தையும் வந்துட்டாங்கன்னா ஓகே. ஆனா சாண்ட்ரா பொறுத்தவரைக்கும் வீட்டுக்குள்ள குப்பை மாதிரி கேவலமான விஷயங்களை பல விஷயங்கள் பண்ணி வச்சிருந்தாங்க. முக்கியமா பல பேர் மேல ஃபேக் அலிகேஷனை தூக்கி வச்சாங்க. அப்ப அந்த விஷயத்துல நீங்க அட்ரஸ் பண்ணிருக்கணும்ல. ஆனா அந்த விஷயத்துல நீங்க அட்ரஸ் பண்ணவே இல்லை. முக்கியமா சொல்ல போனா இந்த நபரை நம்பவே முடியாது ப்ரோ. என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு பர்சன் நீங்க வாழ்க்கையில நம்பவே கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அது சாண்ட்ராவை வச்சுக்கோங்க. சாண்ட்ராவை மட்டும் எக்காரணத்தை கூட நம்பிடாதீங்க. ஏன்னா சாண்ட்ரா பொறுத்தவரைக்கும் ரொம்ப செல்ஃபிஷா அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் பண்றாங்க. அவங்க ஒருத்தர்கிட்ட உட்காந்து நல்லா பழகுறாங்க, நல்லா பேசுறாங்க, அவங்க கிட்ட அவங்களுக்கான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அது மூலமா அவங்க வந்து அப்படியே தப்பிச்சு டிராவல் ஆகுறாங்க. ஆனா அவங்க கூட உள்ள நபர் எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டா அந்த ஒரு செகண்ட் மட்டும் தான் டிராமா போடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த நபரே தப்பா பேசுறாங்க. ஏன் அமித்தை பத்தி தப்பா பேசுறாங்க? கானா வினோத் பணப்பட்டி எடுத்துட்டு வெளியே போனோன்னே கானா வினோத்தை பத்தி எனக்கு பயமா இருந்து, கானா வினோத் கூட என்னால அட்டாச் ஆக முடியல. ஏன்னா அவர் வந்து கமாருதீன் கூட ஃப்ரெண்டா இருந்தாரு, கமாருதீன் கூட க்ளோஸா இருந்தாரு. அதனால அவர்கிட்ட என்னால சுத்தமா அட்டாச் ஆக முடியலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மட்டமா பேசுறாங்க ப்ரோ. மட்டமா பேசுறாங்க. இப்ப ரம்யா கூட வீட்டுக்கு வந்து எதை சொல்லி சண்டை போட்டாங்க? என் கூட நல்லா பேசிட்டு இருந்தேன், ஆனா என்ன பத்தியே ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு பாருக்கிட்டேன்னு சொல்ற, அவ ஒரு பாம்புன்னு சொல்ற. அப்ப நீ யாரு? நீ யாருமா? நீ யாரு? என்ன பத்தியே தப்பா சொல்லிட்டு இருக்க, நீ யாரு? அதே மாதிரிதான் திவ்யாக்கான டாபிக். திவ்யா கூட நல்லா பேசிட்டு நல்லா பழகிட்டு பிரஜன் வெளியே போன உடனே அந்த விஷயத்தை எப்படி என்ன மாதிரி கொண்டு போகன்னு தெரியாம திவ்யா வெளியே அனுப்பிட்டா என்னோட புருஷனை. என் புருஷன் கூட திவ்யா பழகி ஒரு மாதிரி அவனை ஏமாத்தி வெளியே அனுப்பிட்டான்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான விஷயத்த வச்சாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாரும் முதுகு பின்னாடி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணி தான் இந்த வீட்டுக்குள்ள டிராவல் ஆன ஒரு ஆள் தான் இந்த சாண்ட்ரா. பண்ணி தான் டிராவல் ஆச்சு. இந்த டிராவல் ஆனதுதான் சாண்ட்ரா. சத்தியமா சொல்றேன் ப்ரோ, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி தான் இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. ஸோ 4 வாரத்துக்கு முன்னாடியே நீங்க தூக்கிருந்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் மாறி இருக்கும் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு ரெட் கார்டு வந்திருக்காது. சத்தியமா சொல்றேன், ரெட் கார்டு அப்படிங்கிறது பெருசா வந்திருக்க வாய்ப்பு கிடையாது. மேபி அந்த கார் டாஸ்க்ல சண்டை போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா. ஆனா இந்த அளவுக்கு போயிருக்குமானா தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு போயிருக்குமானா வாய்ப்பு கம்மி தான். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான நாடகம், அவங்களுக்கான அந்த டிராமாஸ், பல வாரங்கள் டிராமாஸை போட்டு நம்மளையும் தூங்க விடாம, வீட்டில் உள்ளவங்களையும் தூங்க விடாம ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஃபேக் அலிகேஷன், இந்த கனி மேல தூக்கி வச்சது, திவ்யா மேல தூக்கி வச்சது, இதெல்லாம் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய டிராமாவா இருக்கும். இப்ப கனியை பொறுத்தவரைக்கும் அவங்களும் ஒரு அம்மா தான். ஆனா கனி கிட்ட போயிட்டு என்னோட குழந்தைய பத்தி பாட்டு இப்பெல்லாம் யாருக்கான எமோஷனல்ல கேம் ஆடுவாங்களான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குத்தி காமிச்சிங்க. அது அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். இப்ப திவ்யா பொறுத்தவரைக்கும் உங்க கூட அவ்வளவு க்ளோஸா இருந்தாங்க. ஆனா திவ்யா பத்தி நீங்க பின்னாடி என்ன சொன்னீங்க? என் புருஷன் கூட சேர்ந்து என் புருஷனை ஏமாத்தி வெளியே அனுப்பிட்டான்னு சொல்லிட்டு அது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய டிராமாவா இருக்கும். உங்களுக்கு மட்டும் தான் டிராமாவா? உங்களுக்கு மட்டும் தான் புருஷன் பொண்டாட்டி புருஷன் குழந்தை குடும்பம்லாம் இருக்கா? அவங்களுக்கு எல்லாம் யாருக்குமே இல்லையா? அவங்களுக்குலாம் டிராமா எல்லாம் வராதா? இவங்களுக்கு வந்தா மட்டும் தான் டிராமா ட்ரூமா கீமான்னு எல்லாம் வரும் போல. மத்த யாருக்கும் எதுவுமே கிடையாது. மொத்தத்துல ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி இந்த டம்மி டிக்கெட்டை வெளியே தூக்கி போட்டிருந்தா இந்த டைமென்ஷன் அப்படிங்கிறது இவ்வளவு மாறி இருக்காது. கானா வினோத் அழகா டைட்டில் வின் பண்ணியிருப்பாரு. பாரு காமு 2 பேர்ல யாரோ ஒருத்தர் கண்டிப்பா டாப் 3க்கு வந்திருப்பாங்க. மற்றபடி 2 பேரும் கண்டிப்பா வர வாய்ப்பு கிடையாது. 2 பேர்ல யாரோ ஒருத்தர் மேல வந்திருப்பாங்க. 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுத்திருக்க மாட்டாங்க. 2 பேருக்கான கரியர் அப்படிங்கிறது பெருசா பாதிக்கப்பட்டிருக்காது. நல்லபடியா போயிருந்திருக்கும். ஒரு மாதிரி கடைசி வரத்துக்கு நெகட்டிவ் கண்டென்ட்டாவே இருந்தாலுமே ஒரு மாதிரி நல்லபடியா போயிருந்திருக்கும். ஆனா இப்ப பாருங்க எல்லாமே போச்சு இல்ல. 50 லட்ச ரூபா ஒருத்தருக்கு பணம் போச்சு, 2 பேருக்கான கரியர் போச்சு. இதுக்கு இந்த சேனல் இவ்வளவு தூரம் இப்படி தூக்கிட்டு வந்தாங்கன்னு தெரியல. முக்கியமா சேதனன் தான் ஒரு கண்டென்ட்டே அட்ரஸ் பண்ணாம இவ்வளவு தூரம் கூட்டு வந்து இப்ப குப்பை மாதிரி வெளித்தி போடுறாங்க. இது என்ன இளவுனே தெரியல. இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த